சம்மருக்கு இதை மட்டும் ஸ்பெஷலாக இருக்க சூப்பரான ரெசிபி தான் இந்த மேங்கோ சீஸ் கேக். என்னடா இது பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குமா, மேங்கோ வேற வச்சு பண்ணதும் எப்படின்னு தான் தெரியலை அப்படின்னு யோசிக்காதீங்க. சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக சொல்லுது, இது குட்டி பிள்ளைங்க எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடவும், கொஞ்சம் ஸ்வீட்டும் கூட. திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துச்சுன்னா சூப்பராக அட்டகாசமாக ஒரு டெசர்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பாலை எடுத்திருக்கேன். பாலை வந்து எலுமிச்சை போட்டு தனியாக பிரிஞ்சு பன்னீர் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாலை எப்படி பிரித்து பன்னீர் எடுக்கணும்னு. அதே ப்ரொசீஜர் தான். நான் பன்னீரை எடுத்துக்கிட்டு தனியாக ஃபில்டர் பண்ணுதேன். இந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பன்னீரை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பன்னீரில் நிறைய ரெசிபி பண்ணலாம். இந்த பன்னீரை வச்சு மயோனைஸ் கூட பண்ணலாம். அந்த மயோனைஸ் எப்படி பண்ணுறது நம்ம ஷார்ட்ஸில் போட்டுக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஈஸியான மயோனைஸ் தான் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு விருப்பம்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாள் ஏதாவது தோர வைக்கும்போது இந்த தண்ணீரை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே களைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பன்னீர் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பன்னீர் ரெடியாச்சு. இனி இதை நல்லா உதுத்து விட்டுக்கணும். ஏன்னா நம்ம பன்னீர் செய்யுக்கு பன்னீருக்கு கொஞ்சம் உதிரியாட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கை வச்சு பிழிஞ்சனால எந்த அளவு கியூசியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து தனியாக உதுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தனா நல்லா இருக்காது. இப்போ உதுத்து விட்ட இந்த பன்னீரை அப்படியே எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் தான் மாற்றியிருக்கேன். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன பீஸாட்டு இந்த மேங்கோ, இதையும் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட மேங்கோவும் பன்னீரும் கடையில் வாங்கினது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸியில் இட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பெருசாக சுகருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா மேங்கோவே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் தான், அதனால தான். இப்போ இதை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அந்த பிஸ்கட்டை நான் பட்டரை வச்சு நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டுக்கிட்டு அதுக்கு டாப்பிக்ஸ் ஆட்டு தான் நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ண இந்த க்ரஷ்ஷை அப்படியே எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள், ஒரு புது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த க்ரஷ்ஷும் பன்னீரும் மேங்கோவும் போட்டிருக்கனால டேஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது டாப்பிக்ஸுக்கு மேலாட்டு நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு மேங்கோவை க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை அதுக்கு மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு குட்டி குட்டி க்யூப்ஸ் ஆட்டு வேணாலும் இந்த மேங்கோவை மேலே போட்டு ஃபில்லிங்ஸை கவர் பண்ணிக்கலாம். உண்மையை சொல்லுது, இந்த ஹோட்டலில் இந்த ஃபாரின் ஹோட்டலில் பன்னீர் மொசட்டோன்னு தான் சொல்லி சேல் பண்ணுவாங்க. அது நம்ம இடத்துல இந்த பன்னீர் சீஸ் கேக்கு தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கீழண்டு கேக்கும் இந்த க்ரீமும் மட்டும் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலு. அது பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் தோணும். அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம நார்மலாக கடையில் வாங்கி இதுக்கு மேலே 1000 ரூபா கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 800 கொடுக்கலாம். அதுவே நம்ம ஈஸியாட்டு வீட்டில் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுன்னா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெசர்ட்டை ரெடி ஆச்சு. இதை இனி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தாண்டி சில்லோடு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லோரும் லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி சாப்பிட்டாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சனா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லுவேன், இது சொல்லும்போது எனக்கு நாக்கில் எச்சி தான் ஊறுது. அந்த அளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதிலிருந்து உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நான். டாட்டா, பை பாய்.